உங்கள் அனுமதியோட ஒரு வீடியோ போடலாமா? நீங்கள் வாதம் செய்கிறதுல சிறந்தவர் நான் நினச்சேன். உங்கள் வாதத்திலே அதை வெளிப்படுத்தலாமே. இல்லை, அதாவது மோடி அவர்கள் பேசின வீடியோ தான் அதுக்கு பதிலாக கொடுக்கலான்னு பார்த்தேன். அவர் ஹிந்தியில் பேசும்போது அவரே ஹிந்திக்காரர் கிடையாது, குஜராத்திக்காரர். அதையும் சொன்னார். அந்த பாலம் கட்டினதை பற்றி ரோத்தாக அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுதான் நம்ம அழுகிறார்கள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றோம். என்னன்னு நீங்க சொல்லிடுங்க. அதை பற்றி புனேல படிச்சதுனால எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில சொல்றேன். ரோத்தாக அப்படின்றது ஒரு கலோக்கியல் வேர்டு. அது அதாவது புலம்புகிறார்கள் அப்படின்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அதனால அழுகிறார்கள் இங்க இருக்கிறவங்களை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அது அவர் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை. அது குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத ஒரு திமுக அரசாங்கத்திடம் நாங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, இவங்க சொல்றாங்க வந்துட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஒரு விஷயம் கூட தமிழ்நாட்டுக்கு ஃபேவராகவோ நல்லதாகவோ இந்த அரசாங்கம் செய்யவில்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் கூட செய்யலன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்னென்ன செஞ்சிருக்கோன்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணமாக 1996 இருந்து 2014 வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷ காலத்துல இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு இந்த டெவல்யூஷன்ல ஒரு 82,000 கோடி ரூபாய் பாக்கி இருந்துச்சு. பல்வேறு டிஸ்பியூட்ஸ்னால. அதுல தமிழகத்துக்கு 4,322 கோடி ரூபாய் பெண்டிங் இருந்தது. மோடி அவர்கள் என்ன பண்ணார்னா 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 5 ஆண்டுகள்ல இந்த 82,000 கோடியுமே ஒரு கன்சென்சஸ் ஃபிகர் கொண்டு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு முயற்சி எடுத்து தமிழகத்திற்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகு 2022ஆம் ஆண்டு அந்த ஃபிகர் இது நீ டிஸ்பியூட் பண்றனா இதுக்கு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் பண்ணி 3,225 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அப்போ அந்த மொத்தம் பெண்டிங் இருந்தா அந்த 82,000 கோடி ரூபாயை செட்டில் பண்ணி விட்டுருக்கு இந்த அரசாங்கம். இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். நினைச்சிருந்தா பெண்டிங்லேயே வச்சிருக்கலாம். ஆனா மாநிலங்களுக்கு போக வேண்டிய பணம் வேணும், நம்ம திருப்பி கொடுக்கணும். இரண்டாவது, இந்த டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பேசும்போது இவங்க சொல்லுவாங்க 29 பைசா தான் வருது, நாங்க 100 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கணக்குன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருமே எஸ்டாப்ளிஷ் பண்ணதே கிடையாது. நான் சொல்லக்கூடிய கணக்கு சொல்றேன். அது டிஸ்பியூட் இருந்தா தாராளமா அவங்க டிஸ்பியூட் பண்ணட்டும். இப்ப டைரக்ட் டாக்ஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். அதாவது வருமான வரித்துறை தமிழகத்திலிருந்து மக்கள் செலுத்துகிறார்கள். 10 ஆண்டுகள்ல மோடி சர்க்கார் வந்ததுக்கு அப்புறமா டைரக்ட் டாக்ஸ் தமிழகத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட்டது 6,23,713 கோடி ரூபாய். ஆனால் பல்வேறு திட்டங்களுக்காக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6,96,666 கோடி ரூபாய். அதனால இந்த 29 பைசா கொடுக்குறீங்க அப்படின்றதே முதல்ல நாங்க டிஸ்பியூட் பண்றோம். அதற்கான டேட்டா கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். இப்ப இவர்கள் இருந்து எல்லாருமே திமுகவினர் சொல்வது என்னன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால எங்களுக்கு வருமானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட 2017ஆம் ஆண்டே ஒருவேளை வேட்டும் மற்ற ஸ்டேட் டாக்ஸும் இருந்திருந்தா எவ்வளவு வருமானம் வந்திருக்கோ அந்த கேப் ஃபிகரை கொடுக்கறதுக்கு தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். ஒவ்வொரு ஆண்டும் 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட அதுல மட்டும் தமிழகத்திற்கு 50,291 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு வரைக்கும் கொடுத்திருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன போடுறாங்கன்னு பாருங்க. 5 வருஷம் தான் கொடுக்கறோம்னு சொன்னோம். இப்ப மத்திய அரசாங்கம் 2026 ஆண்டு வரைக்கும் கொடுக்கணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. மாநில கோரிக்கை வைத்தாங்க. அதுக்கு போய் என்ன பண்றாங்க, இப்ப 26க்கு அப்புறமும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படுகிற தேவை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கம் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஜென்யூன் எஃபர்ட்ஸ். இப்ப சுமந்த் அவர்கள் சொன்ன மாதிரி மாநிலங்களுக்கு எதிராக இல்லங்கிறீங்க மத்திய. இப்ப 11 மெடிக்கல் காலேஜ்ல இப்போ ஸ்டாலின் அவர்கள் துறந்து வைத்த ஊட்டி மெடிக்கல் காலேஜ் கூட மத்திய அரசாங்கம் அந்த 11 மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்கப்பட்டதுதான். நீங்க சொல்லுவீங்கல்ல, யூபி கொடுத்துட்டீங்க, குஜராத் கொடுத்துட்டீங்க, அங்க இவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் இல்ல. பட் அங்க ஏன் கொடுக்கலன்னா, நியாயமான முறையில எந்த மாநில அரசாங்கம் அதற்கான மெட்ரிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்றாங்களோ அதை ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். இறுதியாக இப்போ ரயில்வே திட்டம்னு எடுத்துக்கலாம். இப்போ அவர் சொல்ல வந்தது நானும் சொல்ல நினைச்சேன். ஆர்கே சார் சொன்னாரு எந்த புது ரயில் டிராக்கும் போடலன்னு. பட் டேட்டா என்னன்னா 1,303 கிலோமீட்டர் தமிழகத்தில் மட்டும் புது டிராக்ஸ் கடந்த 10 ஆண்டுகள்ல போடப்பட்டிருக்கு. இது ஸ்ரீலங்காவினுடைய மொத்த ரயில்வே நெட்வொர்க்கை விட அதிகம். எலக்ட்ரிபிகேஷன் பாருங்களேன், 2,242 கிலோமீட்டர் முடிச்சிடுறேன். 94% ரயில்கள் முழுக்க தமிழகத்துல எலக்ட்ரிஃபை பண்ணப்பட்டது. அது அடிஷனலா ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ இன்னைக்கு தேதியில புது ரயில் டிராக்ஸ் போடுறதுல 22 திட்டங்கள்ல 287 கிலோமீட்டருக்கு 34,000 கோடி ரூபாய் மதிப்புல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்குமே ஒரு எக்மோருக்கு போங்க, சென்ட்ரலுக்கு போங்க, இந்த பக்கி இருக்கிறதுல இருந்து எஸ்கலேட்டர் இருக்கிறது, லிப்ட் இருக்கிறது வரைக்கும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் வரப்பட்ட. நான் என்ன சொல்றேன், லிப்ட் எஸ்கலேட்டர்லாம் இந்த நாட்டில் 2014க்கு அப்புறம் தான் வந்துச்சா? அப்போ ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் தமிழகத்தில் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி 77 ரயில் நிலையங்களுக்கு 2,948 கோடி
கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. நீங்க எந்த ரயில்வே ஸ்டேஷன் கேட்டாலும் அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு சொல்ல முடியும். எக்மோர் கேட் 142 கோடி, ராமேஸ்வரத்துக்கு 113 கோடி, மதுரைக்கு 413 கோடி ரூபாய். எங்க இருந்து எங்க இருக்குன்னு ஏதாவது டேட்டா இருக்கு? அந்த டீடைல்ஸ் கொடுக்கிறேன், நான் கண்டிப்பா கொடுக்கிறேன். இது வந்து பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட டேட்டா. அது என்ன ட்ராக் எங்க போட்டாங்க நீ டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எடுத்து கொடுக்கிறேன். இப்ப இவர் பேசும்போது சொல்றாரு நிதி வந்து ஒதுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஒதுக்குனாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. சமீபத்தில் 24-25 தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டின் கூற்றுப்படியே மத்திய அரசிலிருந்து அதாவது டெவல்யூஷன்ல ஒதுக்கப்படுவதாக சொல்லப்பட்ட நிதி 49,755 கோடி. ஆனால் ஒதுக்கப்பட்டது 52,491 கோடி, அதாவது 2,716 கோடி ரூபாய் அதிகமாக தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மாநில அரசாங்கத்திற்கு 3,57,000 கோடி ரூபாய் மொத்த வருவாய்னா அதுல 81,856 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம். அதனால நிதி கொடுக்கல அப்படின்றது வந்து உங்க நிதியமைச்சர் சட்டசபையில அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டார். இரண்டாவது, செஸ் வந்து கொடுத்துட்டீங்களா, என்ன கொடுக்கணும், நீங்க எந்த வருஷம் சொல்லுங்க. 10 ஆண்டுகள்ல செஸ் தமிழகத்திலிருந்து கலெக்ட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு செஸ் பல கோடி ரூபாய். எந்த ஆண்டுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆண்டுக்கு தமிழகத்திற்கு எந்த திட்டத்திற்கு எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்னால டேட்டா கொடுக்க முடியும். நீங்க ஆண்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே செலவு பண்ணல அப்படின்னு தவறான கருத்துக்களை பொத்தம் பொதுவா நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா மக்கள்